friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 2 exercise 2.8 ல third sum பார்க்கலாம். Find the value of அப்படினு சொல்லிட்டு 1 by sin pi by 10 plus I cos pi by 10 கீழ அதோட கான்ஜுகேட் இருக்கு, ஹோல் பவர்ல 10 இருக்கு. நீங்க முக்கியமா ஒன்னு நோட்டீஸ் பண்ணணும், அதாவது I வந்து sin theta கூட தான் இருக்கணும், பட் இது மிஸ்பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த போலார் ஃபார்மை z ன்னு கன்சிடர் பண்றோம். அப்போ 1 by z வந்து என்ன ஆயிடும், இதோட கான்ஜுகேட்னு ஆயிடும். இப்போ நான் வந்துட்டு இந்த LHS பார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 plus z by 1 plus 1 by zன்னு போட்டுக்கிறேன், ஹோல் பவர் 10 போட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்து இதுக்கு எல்சிஎம் பண்ணுறேன். எல்சிஎம் பண்ணால் z plus 1 by z ஆகிடும். அதுக்கப்புறமா இது ரெசிப்ரோக்கல் ஆன பிறகு 1 plus z கேன்சல் ஆகிட்டு z பவர் 10ன்னு நிற்கும். இப்போ zன்னு நான் என்ன எடுத்திருக்கேன், sin pi by 10 plus I cos pi by 10ன்னு எடுத்திருக்கேன். இங்கே இந்த I வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஐயை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். I வெளியில் வரப்போ I மட்டும் தனியாக வராது, பிகாஸ் 10 இருக்கிறனால I பவர் 10ம் சேர்ந்து தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா I காமனாக எடுத்த பிறகு cos pi by 10, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 by iன்னு வந்துடும், பிகாஸ் இங்கே I கிடையாது. அப்போ 1 by I அப்படின்றப்போ அதை நம்ம என்னென்னு எழுதுவோம், மைனஸ் ஐன்னு எழுதுவோம். அதனால் மைனஸ் I sin pi by 10 ஹோல் பவர் 10ன்னு போட்டுடுறேன். இப்போ டிமோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன், தட் இஸ் பிரிங்கிங் த பவர் இன்சைட். ஸோ இங்கே 10 pi by 10, இங்கேயும் 10 pi by 10, 10 கேன்சல் ஆகிடும். cos pi மைனஸ் I sin pi வரும். cos pi யோட வேல்யூ வந்து -1, சைனோட என்ன மல்டிபிள் ஆஃப் பை வந்தாலும் 0. ஸோ -1 இன்ட்டு -1 வந்துட்டு +1ன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா I பவர் 10 வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லையா, தட் இஸ் I பவர் 10 எப்படி பிரிக்கலாம்னா I பவர் 4, I பவர் 4, I ஸ்கொயர். I பவர் 4 1 ஆகிடும், I பவர் 4 1 ஆகிடும், I ஸ்கொயர் வந்து -1. அப்படி தான் இந்த இடத்துல -1ன்னு வந்துச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.